ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம யூஜிடிஆர்பி அல்ஜிப்ராவில் தியரி ஆஃப் ஈக்குவேஷனோட ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யூலர்ஸ் ஃபங்க்ஷன், தமிழில் ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷன்னும் படிச்சிருப்பீங்க. ஸோ லெட் n be a number and if n equal to p power a, q power b, r power c etc. where p, q, r are all primes and abc integers. இது முன்னாடி பார்த்ததே தான். இப்போ n ஈக்குவல் டு பி பவர் ஏ, கியூ பவர் பி, ஆர் பவர் சி இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது கொடுத்துருக்கிற நம்பரை ப்ரைம் ஃபேக்டர்ஸோட பவராக நம்ம எழுதிக்கிறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா யூலர்ஸ் ஃபங்க்ஷன் பை ஆஃப் என், யூலர்ஸ் ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம பை ஆஃப் என்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா n இன்ட்டு 1 மைனஸ் 1 பை பி, 1 மைனஸ் 1 பை கியூ இன்ட்டு 1 மைனஸ் 1 பை ஆர் எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இங்கே n எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம்ல, n எப்படி கண்டுபிடிப்போம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம்லப்பா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 days கேப் விட்டதுனால மறந்துருக்கலாம். இப்போ பி பவர் ஏ, கியூ பவர் பின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், n-க்கு a + 1 இன்ட்டு பி + 1ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? அதுதான் நம்மளோட n வேல்யூ. அப்போ பை ஆஃப் n நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், n இன்ட்டு 1 மைனஸ் 1 பை பி இன்ட்டு 1 மைனஸ் 1 பை கியூ இன்ட்டு 1 மைனஸ் 1 பை ஆர் எக்ஸெட்ரா. ஓகேவா? சரி, இப்போது யூலர்ஸ் ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு பை ஆஃப் 1க்கு நம்ம ஆல்வேஸ் 1 தான் எடுப்போம். ஏன் அப்படின்னா 1க்கு வந்துட்டு ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நம்பர்ஸ் எடுக்க முடியாது. 1க்கு நம்ம 1 மட்டும்தான் எடுப்போம். ஸோ வந்துட்டு நம்ம டேரெக்டாக 1ன்னு சொல்லிடுவோம். அதே பை ஆஃப் 2க்கு வந்துட்டு நம்ம 1ன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இப்போ 2க்கு வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ்லி ப்ரைம் எந்த நம்பர் எடுக்க முடியும், 1,2 தான் எடுக்க முடியும். இந்த ரெண்டுக்கும் காமனான நம்பர் 1. ஸோ வந்துட்டு ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்ம என்ன சொல்கிறோம், 1ன்னு சொல்கிறோம். ஏன் 1ன்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. இது அடுத்த நம்பர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே புரியும் பாருங்கள். இப்போ 3 இருக்குது. 3க்கு வந்துட்டு ரிலேட்டிவ் ப்ரைம் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் எழுதலாம், 1,2 எழுதலாம். 3க்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ எழுத முடியுமோ எழுதலாம். 1,3 எழுதலாம், 2,3 எழுதலாம். இவ்வளோ தானே எழுத முடியும். பை ஆஃப் 3க்கு நம்ம ரிலேட்டிவ்லி ப்ரைம் எவ்வளோ எழுத முடியும், 1,2 எழுதலாம், 1,3 எழுதலாம், 2,3 எழுதலாம். இதில் வந்துட்டு இப்போ நமக்கு 3 செட்டு கிடச்சிருக்கே, அதனால் பை ஆஃப் 3 வந்துட்டு 3 போடலாமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன நம்பர்ஸ் கிடச்சிருக்குது, 3க்கு என்னென்ன நம்பர்ஸ் கிடச்சிருக்குது, 1 கிடச்சிருக்குது, 2 கிடச்சிருக்குது. இந்த 2 நம்பர் மட்டும்தானே 3க்கு நமக்கு ரிலேட்டிவ்லி ப்ரைமாக கிடச்சிருக்கு. ஸோ அதோட கவுண்ட்டை தான் நம்ம எழுதணும். ஸோ நான் 2 போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்கள், பை ஆஃப் 4. இங்கே பை ஆஃப் 4க்கு நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும், 1,4 எழுதலாம், 1,3 நம்ம எழுதலாம், 3,4 எழுதலாம். அகெயின் இதுலேயும் நம்மளால் 3 தான் எழுத முடியும். ஸோ நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் கிடச்சிருக்கு, 2,3 எழுதலாம் இல்லையா? ஸோ நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் கிடச்சிருக்குது, 1 கிடச்சிருக்கு, 2 கிடச்சிருக்கு. சாரி, நம்ம 2,3 எழுத முடியாது, நம்ம 4க்கு தானே எழுதுகிறோம். சாரி. சரி, இப்போ நமக்கு 4க்கு எதெல்லாம் நம்ம ரிலேட்டிவ்லி ப்ரைமாக எழுத முடியும், 1,4 எழுதலாம், 3,4 எழுதலாம். இந்த 2 தானே நம்மளால் எழுத முடியும். அப்போ நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் கிடச்சிருக்குது, 1 எழுதலாம், 3 எழுதலாம். அதை வந்துட்டு நான் இங்கே எழுதிட்டேன். ஓகேவா? எவ்வளோ நம்பர்ஸ் கிடச்சிருக்குது, 2 நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது. அடுத்தது 5க்கு பாருங்கள், 1,5 எழுதலாம், அடுத்தது 2,5 நம்ம எழுதலாம், 3,5 எழுதலாம், 4,5 எழுதலாம். இந்த 4 செட்டுமே நமக்கு ரிலேட்டிவ்லி ப்ரைம். ஆனால் நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் இங்கே இருக்குது, 1, 2, 3, 4 4 நம்பர் இருக்கிறதுனால பை ஆஃப் 5யோட வேல்யூ நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 4ன்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு சின்ன சின்ன நம்பர்ஸுங்காட்டி நம்ம இப்படி எழுதிக்குவோம். இதே பெரிய நம்பர்ஸாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ பாருங்கள், n ஈக்குவல் டு 10. பை ஆஃப் 10 வந்துட்டு நான் இங்கே எழுதிட்டேன். என்னெல்லாம் கிடைக்கும், 1,10 கிடைக்கும், அதுக்கப்புறம் 3,10 கிடைக்கும், 7,10 கிடைக்கும், 9,10 கிடைக்கும். இந்த 4 நம்பர்ஸ் தானே நமக்கு கிடைக்கும் ரிலேட்டிவ்லி ப்ரைமு.
அப்போ நமக்கு என்னென்ன நம்பர் இருக்குது 1 3 7 9 மொத்தமாக நமக்கு என்ன இருக்குது 4 நம்பர்ஸ் இருக்குது சரியா. இதே நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்க்கலாமா. 10 நம்ம ரிலேட்டிவ்லி ப்ரைமோட பவர்ஸாக எப்படி எழுதலாம். 10க்கு நம்ம எப்படி எழுதலாம் 2 × 5 2 பவர் 1 5 பவர் 1ன்னு எழுதலாமா ரிலேட்டிவ்லி ப்ரைமா 10க்கு. ஓகே அதை நான் வந்துட்டு எழுதிட்டேன் ஓகேவா. 2 பவர் 1 5 பவர் 1ன்னு எழுதிட்டேன். இப்போது நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பை ஆஃப் n ஈக்குவல் டு என்னோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க 10 கொடுத்துட்டாங்க இன்ட்டு 1 மைனஸ் 1 பியோட வேல்யூ 2 கியூவோட வேல்யூ 5 அதை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதை வந்துட்டு நமக்கு வந்துட்டு இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும் 2 மைனஸ் 1 1/2 வரும். இங்கே வந்துட்டு 4/5 கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு 10 இருக்குது. அப்போ 10 இன்ட்டு 1/2 இன்ட்டு 4/5 இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 1 2 சார் 2 2 2 சார் 4 இங்கே 1 5 சார் 5 2 5 சார் 10 2 இன்ட்டு 2 நமக்கு 4. இப்போ நமக்கு கரெக்டாக கிடச்சிருச்சா. நம்ம மேலே எழுதின வேல்யூவும் நமக்கு 4 தான் கிடச்சிது. இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதும்போது கீழேயும் அதே மாதிரி நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் 4 தான் கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு இந்த ஃபார்முலா கரெக்ட் ஓகேவா. அப்போ நம்ம இனிமேல் ஏதாவது நம்பர் கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள் இங்கே 220 கொடுத்துருக்காங்க. 220ங்கிறது ஒரு பெரிய நம்பர். இதுக்கு நம்ம அந்த மாதிரி எதெல்லாம் ரிலேட்டிவ்லி ப்ரைம் வரும்னு எழுத முடியுமா முடியாதுல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ப்ரைம் நம்பர்ஸோட பவரில் இதை நம்ம எழுதிட்டோம் 220. இப்போ 220 இன்ட்டு பி வேல்யூ என்னது 1/2 கியூவோட வேல்யூ 5 ஆரோட வேல்யூ 11 இதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 80ங்கிற ஒரு நம்பர் நமக்கு ஆன்சராக கிடைக்குது. அப்போ அந்த 80 தான் என்னது பை ஆஃப் 220 ஓகேவா. சரி நெக்ஸ்ட் பாருங்க சம் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ் லெஸ் தென் n அண்ட் ப்ரைம் டு இட். அதாவது எண்ணை விட அதாவது இப்போ 220ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா அந்த எண்ணை விட கம்மியாக இருக்கிற நம்பராகவும் அதே சமயத்தில் அதுக்கு ப்ரைமாகவும் இருக்கிற நம்பர்ஸோட சம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா n/2 இன்ட்டு பை ஆஃப் n. இப்போ n ஈக்குவல் டு 220ங்கிறத நம்ம எடுத்துட்டோம். இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. என்னோட வேல்யூ 220 டிவைடட் பை 2 பை ஆஃப் n. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 18 கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குது 8800 கிடைக்குது ஓகேவா. 8800ங்கிறது என்ன இந்த 220ல் இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் அதாவது ரிலேட்டிவ்லி ப்ரைம் ஓகேவா. இங்கே நம்ம ப்ரைம்னு மென்ஷன் பண்ணலானோ அந்த 220க்கு எதெல்லாம் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்குதோ அந்த நம்பர்ஸோட சம் வேல்யூ என்ன வருது 8800 வருது. இங்கே பாருங்கள் நான் 10க்கு செக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 10க்கு எழுதியிருக்கோம் இல்லையா. 10க்கு நமக்கு என்னெல்லாம் வேல்யூ கிடச்சிது 10க்கு இங்கே நமக்கு என்னெல்லாம் வேல்யூ கிடச்சிது 1 3 7 9 கிடச்சிது இல்லையா. ஸோ நான் வந்து அதை உங்களுக்கு ஃபார்முலா புரியறதுக்காக இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். n ஈக்குவல் டு 10 என்னோட வேல்யூ 10 டிவைடட் பை 2 இன்ட்டு பை ஆஃப் என்ன கிடைக்கும் 4 கிடச்சிது. போட்டால் என்ன கிடைக்குது 20 கிடைக்குது சம் வேல்யூ. இப்போ பாருங்கள் நம்ம 10ஓட ரிலேட்டிவ்லி ப்ரைம் வேல்யூஸ் என்னென்ன 1 3 7 9 இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 20 கிடைக்குது ஓகேவா. பெரிய நம்பர்ஸ் கொடுத்தா நமக்கு இந்த ஃபார்முலா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்துட்டு இதை நான் எக்ஸாம்பிளுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு புரியணுன்ட்டு. சரி இதை பேஸ் பண்ணி நம்ம கராலரி பார்க்கலாம். If n equal to ab where a and b are prime to one another then pi of n equal to pi of a into pi of b. அதாவது ஏவும் பியும் இருக்குது. ஏ வந்துட்டு பிக்கு ரிலேட்டிவ்லி ப்ரைம் அதாவது ஏவும் பியும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த n ஈக்குவல் டு ஏபி அதாவது பை ஆஃப் என்னை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஏபின்னு இருக்கிறத a இன்ட்டு பின்னு நம்ம செப்பரேட் பண்ணி எழுதலாம். அதான் கொடுத்துருக்காங்க பை ஆஃப் n ஈக்குவல் டு பை ஆஃப் ஏ இன்ட்டு பை ஆஃப் பி. இங்கே பாருங்கள் இப்போ நான் பை ஆஃப் 6 எடுக்கிறேன். ஏ வந்துட்டு 2ன்னு எடுத்துக்கிறேன் பி வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2 3 ரிலேட்டிவ்லி ப்ரைமா. ஸோ அதை எப்படி எழுதலாம் பை ஆஃப் 6ங்கிறத பை ஆஃப் 2 இன்ட்டு பை ஆஃப் 3ன்னு நம்ம எழுதலாம் ஓகேவா. அதை தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் அதே தான் மேலே ஏ பி மட்டும் பார்த்தோம். இங்கே நிறைய நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு பர்டிகுலர் கேன்ற வேல்யூ வரைக்கும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ப்ரைம் டு ஒன் அனதராக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இஃப் பி இஸ் ப்ரைம் தென் பை ஆஃப் பி பவர் ஆர் ஈக்குவல் டு
p பவர் r இன்ட்டு 1 மைனஸ் 1/p. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு பெரிய நம்பர் கொடுக்குறாங்கன்னு வைங்க. இப்போ வந்துட்டு சரி ஃபஸ்ட்டு ஈஸியாக சொல்லிடுறேன். இப்போ நான் இங்கே வந்துட்டு 9ன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்குறாங்க. பை ஆஃப் 9 கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு அதோட வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 9 வந்து இப்போ 3யோட ஸ்கொயராக நம்மளால் எழுத முடியுமா? எழுத முடியும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா, நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ மேலே பார்த்தது எப்படி இருந்துச்சு, இப்போ 220ங்கிறதுக்கு வந்துட்டு நம்ம 3 நம்பரோட பவராக எழுதியிருந்தோம். அப்படி இல்லாமல் ஏதாவது பர்டிகுலராக ஒரு நம்பரோட ப்ரைம், இப்போ 2 பவர் 3 இல்லைன்னா 3 பவர் 4 பவர் என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் ஒரே நம்பரோட பவராக நம்ம அந்த நம்பரை எழுத முடிஞ்சிச்சுன்னா நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? என்னது? p பவர் r இன்ட்டு 1 மைனஸ் 1/p. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கான்குரன்ஸ் மாடுலோ ஆஃப் n. கான்குரன்ஸ் மாடுலோ ஆஃப் என்னன்னா, 2 integers a and b. a and b 2 integers எடுத்துக்கிறோம். அது கான்குரன்ட் டு மாட் n நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, n டிவைட்ஸ் a மைனஸ் பின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கான்குரன்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா, a கான்குரன்ட் டு b மாட் n அப்படின்னு டினோட் பண்ணுவோம். எப்போ? n டிவைட்ஸ் a மைனஸ் பின்னு இருக்கிறப்போ. ஓகேவா? இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு கான்குரன்ஸ் கிளாஸஸ் மாடுலோ 4ன்னு கொடுத்துட்டாங்க. 4ன்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 0லேருந்து அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் எடுத்துக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் நமக்கு ரிமைண்டராக வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் போடணும். ஓகேவா? பாக்ஸ் ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும். இதை என்னன்னு சொல்லுவோம்னா, டிஸ்டிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் 5th யூனிட் படிக்கும்போது நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். சரி, இங்கே வந்து நம்ம கிளாஸ் மாடுலோன்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே 4ன்னு கொடுத்துருக்கிறதுனால நான் இது வந்து இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இசட்னு எடுத்துக்கிறோம். Z4ன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்னென்ன எடுக்கணும்? 0 1 2 3. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு 0னா என்ன அப்படின்னா, இப்போ நான் 4ஆல் ஒரு நம்பரை வந்துட்டு நான் வந்து டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிமைண்டர் என்ன கிடைக்கணும்னா 0 கிடைக்கணும். ஸோ நான் இப்போ 0 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் 4ஆல் டிவைட் பண்ணணுன்னா அது கூட நீங்கள் ஒரு அடிஷ்னலாக 4 சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். அடுத்தது 8 4ஆல் டிவைட் பண்ணால் தானே நமக்கு வந்துட்டு ரிமைண்டர் 0 கிடைக்கும். ஸோ வந்துட்டு இது கூட நம்ம 4 மட்டும் ஆட் பண்ணி எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணால் 0 கிடைக்கும். அடுத்தது 8 4ஆல் டிவைட் பண்ணால் 0 கிடைக்கும். அடுத்தது 12 4ஆல் டிவைட் பண்ணால் 0 கிடைக்கும். அதே மாதிரி மைனஸும் பண்ணணும். 0லேருந்து 4. ஏன்னா இசட்டுங்கிறது நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி தானே. ஸோ ப்ளஸ்ஸும் எழுதிக்கணும், மைனஸும் எழுதிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 0 ரிமைண்டராக கிடைக்கணும் அப்படின்னா அந்த 0வை சென்டரில் போட்டுக்குங்க. அதுலேருந்து 4 ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே 4 நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் என்ன கிடைக்கணும்னா 1 கிடைக்கணும். 1 கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? 4k + 1. 4 இன்ட்டு இப்போ கேக்கு பதிலாக 1 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 4 + 1 அப்படி. சரியா? சரி, இப்போ ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். இப்போ அது கூட 4 ஆட் பண்ணால் என்ன வரும்? 5. 5 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 1 கிடைக்கும். அகெயின் அது கூட ஒரு 4 ஆட் பண்ணுங்கள், 9. 9 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 4s are 8, ரிமைண்டர் 1 கிடச்சிரும். ஸோ நீங்கள் இந்த ரிமைண்டர் சென்டரில் போட்டுட்டு இந்த பக்கம் +4 ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 4 நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி 2க்கும் 3க்கும் நான் எழுதிட்டேன். சரி, இப்போ இதிலிருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, கான்குரன்ஸ் மாடலை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக இப்போ 3 + 7 ஆட் பண்ண சொன்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 10ன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்ம வந்து அப்படி சொல்லக்கூடாது. இங்கே நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ Z4ங்கிறது வந்துட்டு ப்ளஸ்ஸா மல்டிப்ளிகேஷனாங்கிறதும் நமக்கு சம்டைம்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். 3 + 7ஓட வேல்யூ 10. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? 10ன்னு எழுதக்கூடாது. இந்த 10ஐ 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் கிடைக்கிற ரிமைண்டர் இருக்கும் இல்லையா, அதை தான் இதோட வேல்யூவாக நம்ம எழுதணும். ஸோ கான்குரன்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு 3 + 7க்கு இந்த ப்ராப்ளமில் நமக்கு 4 கொடுத்ததுனால நம்மளோட வேல்யூ என்னது? 2. இதே மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா 3 × 7 21. 21 4ஆல் டிவைட் பண்ணணும். 5 4s are 20, பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 1. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வேல்யூ 1. ஓகேவா? புரிஞ்சிருச்சா?
சரி, இப்போது நார்மலாக நான் வந்துட்டு 9ம் 5ம் ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? முடியாது. நாட் ஈக்குவல் டுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இதை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லலாம். எதை பொறுத்தளவுக்கு? காங்க்ரூயன்ஸ் பொறுத்தளவுக்கு. ஏன் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு 9 எடுத்தாலும் 5 எடுத்தாலும் ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 1 தானே கிடைக்குது. ஸோ கான்குரன்ஸ் பொறுத்த அளவுக்கு இது ரெண்டும் ஈக்குவல். அதே மாதிரி இங்கே 12 எடுத்தாலும் 8 எடுத்தாலும் 4 எடுத்தாலும் -4 எடுத்தாலும் நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அப்போ ஒரே ரிமைண்டரை நமக்கு கொடுக்குற எல்லா நம்பர்ஸுமே கான்குரன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஈக்குவல். ஓகேவா? அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், 9 = 5 போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்? 9க்கு 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1, 5 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1. ஸோ வந்துட்டு இந்த ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறேன். இதை எப்படி கான்குரன்ட் ஃபார்மில் எழுதணும்? கான்குரன்ட் ஃபார்ம் என்னது? ஏ கான்குரன்ட் டு பி மாட் என்னங்கிறது தானே நம்ம ஃபார்மேட்டு. அதை இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். 9ங்கிறது வந்து ஏ, 5ங்கிறது பி, அடுத்தது மாட் 4 வந்துட்டு நம்ம மாட் என்னன்னு எழுதிக்கிறோம். 9 கான்குரன்ட் டு 5 மாட் 4. இப்போ நம்மளோட கண்டிஷன் என்ன? n டிவைட்ஸ் a - b இருக்கணும். என்னோட வேல்யூ என்னது? 4. கீழே பாருங்கள், ஏயோட வேல்யூ 9 மைனஸ் பியோட வேல்யூ 5. 9 - 5 4. 4 டிவைட் ஆகுமா? ஆகும். ஸோ இதுதான் கான்குரன்ஸ் மாடுலோ. ஓகேவா? வேறு நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். அடுத்தது யூலர்ஸ் பை தியரம்னு சொல்லுவாங்க, யூலர்ஸ் தியரம்னு சொல்லுவாங்க. இஃப் n இஸ் எனி இன்டீஜர் அண்ட் a இஸ் கோப்ரைம் டு n, then a power pi of n congruent to 1 mod n. Here pi of n is Euler function. இதெல்லாம் உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டினாக தான் கேட்பாங்க, ட்விஸ்டடெல்லாம் கேட்க மாட்டாங்க. வேல்யூ கொடுத்துருவாங்க. pi of n சம்டைம்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ pi of 10ன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. pi of 10க்கு வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ தானே மேலே கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஏ வேல்யூவும் கொடுத்துருவாங்க. நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கான்குரன்ஸ் மெத்தடில் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது நம்ம ப்ராப்ளம் கிளாஸில் வேணால் ப்ராப்ளம் போட்டுக்கலாம். இப்போது அடுத்தது ஃபெர்மாட்ஸ் தியரம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டு தான் கேட்பாங்க, அதனால தான் நான் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதியிருக்கேன். If P is a prime and A is a prime to P, then A power P - 1 congruent to 1 mod P. ஓகேவா? இதுக்கு ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸு? இங்கே பை ஆஃப் n இருக்கும், இங்கே p - 1 இருக்கும், இங்கே மாடு என்னன்னு இருக்கும், இங்கே மாடு பின்னு இருக்கும். அவ்வளோதான். சரியா? அந்த ஃபார்மேட் மட்டும் மாறும். இதெல்லாம் தியரம் மட்டும் மகப் பண்ணிக்கோங்க. இஃப் p இஸ் அ ப்ரைம், பின்னு ஒரு ப்ரைம் இருக்குது, ஏன்றது அதுக்கு ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்குது. ஸோ a power p - 1 congruent to 1 mod p. சரியா? அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்பாங்க. அடுத்தது வில்சன்ஸ் தியரம். இஃப் p இஸ் ப்ரைம் தென் p - 1 ஃபேக்டோரியல் கான்குரண்ட் டு -1 mod p. இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் தான் கேட்பாங்க. ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கிறதுக்கு நானே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ரியல் நம்பர். ஓகேவா? சரி, இதை வந்து இப்படி ப்ராக்கெட் போட்டு எக்ஸ்ன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ரியல் நம்பர்னால் என்ன அப்படின்னா, கிவன் நம்பரோட இன்டெக்ரல் பார்ட்டாக வந்து நம்ம அந்த கிவன் நம்பரோட ஹோல் நம்பரை நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஹோல் நம்பரை எடுத்துப்போம். அது போக என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது டைரக்ட் ப்ராப்பர்ட்டி தான். இப்போது ப்ராக்கெட்டில் இந்த எக்ஸ் போட்டிங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், லெஸ் தென் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? இது உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, ப்ராப்ளமில் பார்க்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் ஜஸ்ட்டு ஒரு ரிவைஸ் பார்த்து வச்சுக்கோங்க, ப்ராப்ளமில் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, நான் ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ரியல் நம்பர். இப்போது இங்கே பாருங்கள், 4 × 2/3. இதுக்கு இன்டெக்ரல் பார்ட் என்ன? நம்ம ஹோல் நம்பர் மட்டும்தான் எடுக்கணும், 4. நெக்ஸ்ட் இப்போ 6ங்கிறது ஒரு ஹோல் நம்பர், ஸோ 6 எடுத்துக்கிறோம். 2/5 இதில் ஹோல் நம்பர் இருக்கா? இல்லை, ஏன்னா இது ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ வந்துட்டு இங்கே 0ன்னு எடுத்தாச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் 2 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0.4ன்னு வரும். இங்கே இந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை நம்ம எடுக்கக்கூடாது, டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற ஹோல் நம்பர் தான் எடுக்கணும். அது நமக்கு 0ங்கிறதுனால 0 போட்டாச்சு. ஓகேவா? அடுத்தது √2. √2க்கு நமக்கு வேல்யூ எப்படி வரும்? 1.1421ன்னு வருமா?
ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹோல் வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும். √2 ஹோல் வேல்யூ 1 வரும், அதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் -√2க்குமே நமக்கு என்ன வரும் அப்படின்னா -1.4 தான் வரும். பட் இங்கே ஏன் நம்ம -2ன்னு எழுதியிருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு கிவன் நம்பர் இருக்கு இல்லையா, ரெண்டு நம்பர் நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு வந்துட்டு ஹோல் நம்பர் எழுதும்போது இதுக்கு அடுத்த நம்பரையும் முன்னாடி நம்பரையும் நம்ம பார்க்கணும். நம்ம எப்பவுமே எப்படி எழுதணும் அப்படின்னா லெஸ் தெனாக இருக்கிற நம்பரை தான் நம்ம எழுதணும். இப்போ இதுக்கும் வந்துட்டு 1.421 இருக்குது. இதை நம்ம 1ன்னு எழுதலாம், 2ன்னு எழுதலாம். பட் இந்த 1, 2ல் நமக்கு எதை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா லெஸ் தெனாக இருக்கிறது தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். அப்போ மைனஸை பொறுத்த அளவுக்கு நமக்கு -1 பெருசா -2 பெருசான்னு பார்த்தா -1 தான் பெருசு, -2 தானே நமக்கு லெஸ் தெனான வேல்யூ. ஸோ வந்துட்டு நம்ம அதை எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை பாருங்கள். இப்போ இங்கே x = 4.7, y = 3.8. உங்களை தனியாக வந்து இப்படி x + yன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையுமே ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 4.7க்கு நமக்கு 4 வரும், 3.8க்கு என்ன வரும், 3 வரும். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா x + y கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 8.5 கிடைக்குது. இதோட ரவுண்ட் ஆஃப் வேல்யூ என்னது, 8. அதை தான் எழுதிக்கணும். சரியா? இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. x + y greater than x + y. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபார்மேட்டு, நெக்ஸ்ட் டாபிக், the highest power of a prime p contained in n factorial. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அதோட ஃபார்முலா பாருங்கள், n/p + n/p² + n/p³ up to etc. n/p⁻k−1. இது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ வந்துட்டு 61ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதோட ஜீரோஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 61 ஃபேக்டோரியல். ஜீரோஸ்ன்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 10 வச்சு டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 10ஓட ப்ரைம் நம்பர்ஸ் நமக்கு என்னெல்லாம், 5ம் 2ம் வரும் இல்லையா? இதில் வந்துட்டு நம்ம இப்போ 5 எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஏன்ற ரீசனும் நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், 2 நம்பர் பேஸ் 10 பொறுத்தளவுக்கு நமக்கு 2 நம்பர் இருக்குது அப்படின்னா இப்போ நார்மலாக எழுதுனா என்ன வரும், இங்கே 60க்கு பொறுத்தளவுக்கு இப்போ 2⁸ வருதுன்னு வைங்களேன். 5⁷ 4 தான் நமக்கு வரும். இந்த பவரில் எது கம்மி, இது தானே கம்மி. ஸோ வந்துட்டு நம்ம இது எடுத்துக்கணும். நான் மேலே சொன்ன மாதிரி தான், மேலே நம்ம என்ன பண்ணோம், எது கம்மியான நம்பரோ அதை நம்ம எழுதணும் ரவுண்ட் ஆஃப் வேல்யூவில். அதே மாதிரி இங்கே பவரில் எது கம்மியாக வருமோ அதை நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ 61 ஃபேக்டோரியலுக்கு நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 61 / 5. 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது, 12. அடுத்தது இந்த 12 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன கிடைக்கும், என்ன வேல்யூ கிடைக்கும், 2 5s are 10. அந்த 2வை வந்து எழுதிக்கணும். ஓகேவா? நமக்கு ரிமைண்டர் தேவையில்லை, அந்த கோஷன்ட் மட்டும் எழுதினா போதும். சரி, இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். 12 + 2 என்னது, 14. அப்போது இந்த 61 ஃபேக்டோரியலில் 14 ஜீரோஸ் நமக்கு இருக்குது. இதை எப்படி எழுதலாம்னா 5⁴14 எழுதலாம். இந்த 14 தான் ஹையஸ்ட் பவர். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபார்மேட். இது மாதிரி நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது நம்பர் ட்ரை பண்ணலாமா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு 3 கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டு அவங்களே 3யை வச்சு பண்ண சொல்லியிருந்தாங்க. 3யோட ஹையஸ்ட் பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு 75 எடுக்கிறேன், எனக்கு 3யை வச்சு ஹையஸ்ட் பவர் கொடுன்னு கேட்டாங்கன்னா நம்ம இப்படி யூஸ் பண்ணணும். 75ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 2 3s are 6 5 25 கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 25ஐ 3ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் என்ன வரும், 8 வருமா? ஓகே. நெக்ஸ்ட் இந்த 8ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 2 வரும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 25 ஒரு 10 35. அப்போ இதோட ஆன்சர் என்ன, ஹையஸ்ட் பவர் என்ன, 3⁻35 தான் இதோட ஹையஸ்ட் பவர். ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? வெறும் ஜீரோஸ்ன்னு மட்டும் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக 5 வச்சு டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா பேஸ் 10ங்கிறதுனால 2 5 வரும். நம்ம அதில் 5 தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஜீரோஸ்ன்னு கேட்டால் 5ஐ வச்சு டிவைட் பண்ணுங்கள். இல்லை அவங்களாவே ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூ வச்சு டிவைட் பண்ணிக்கலாம்.
ரிமைண்டரை எழுதக்கூடாது, நமக்கு கோஷன்ட் தான் எழுதணும். அந்த கோஷன்ட்டோட சம் வேல்யூ தான் நம்மளோட ஹையஸ்ட் பவர். ஓகேவா? இதோட தியரி ஆஃப் நம்பர்ஸ் முடிஞ்சிருச்சு, அல்ஜிப்ராவும் முடிஞ்சிருச்சு. இனி ட்ரிக்னாமெட்ரி தான் இருக்குது. ட்ரிக்னாமெட்ரி பொறுத்தளவுக்கு நம்ம ஃபார்முலா படிச்சுட்டு சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ சைனுக்கு காசுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பேன்ஷன் இருக்கும், அதை பார்த்துட்டு நம்ம ப்ராப்ளம் போடுற மாதிரி தான் இருக்கும். தியரி பார்ட் இதோட முடிஞ்சிருச்சு. அல்ஜிப்ராவில் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி ரிசல்ட்ஸ் நிறையா இருக்குது, அது நான் ஒரு வீடியோ தனியாக கொடுத்துட்றேன். மெயினான கண்டென்ட் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு வீடியோவில் ஒரு செகண்ட் ப்ராப்ளம் வந்துட்டு இந்த 2-3 பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சு. நான் ஷார்ட்ஸ் வீடியோ தரேன்னு சொன்னேன், நான் சீக்கிரமாக அதை கொடுத்துட்றேன். அது போக வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.